வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் சேர்க்கிற செல்வமோ, சமூகத்துல உங்களுக்கு இருக்கிற அந்தஸ்தோ உங்க உண்மையான நிம்மதிய தீர்மானிக்கிறதில்ல. ஆமா, கண்டிப்பா. வெளியில நம்ம எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் அது நிம்மதிய தராது. உண்மைதான். இப்போ நீங்க நாள் முழுக்க உலகத்தோட போராடிட்டு, மாலை ரொம்ப சோர்வா வீடு திரும்பும்போது, உங்களுக்காக காத்திருக்கிற ஒரு முகம் இருக்கு இல்லையா? அந்த முகத்துல இருக்கிற அமைதியும், அன்பும் மட்டும்தான் உங்க வாழ்க்கையோட முழுமைய முடிவு செய்யுது. ம். ரொம்ப அழகான ஒரு சிந்தனை இது. இதத்தான் நம்ம இன்னைக்கு இந்த ஆழமான தேடல்ல அலசப் போறோம். அதாவது 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட வெறும் 7 வார்த்தைகள் கொண்ட ஒரு சுருக்கமான கவிதை. ஆனா மனித மனதோட ஒட்டுமொத்த ரகசியத்தையும் 2 வரிகள்ல உடைக்கிற ஒரு பெரிய அற்புதம் இது. அந்த 7 வார்த்தைகள் எதை பத்தி பேசுதுன்னு பாத்தீங்கன்னா, மனித வாழ்வோட மிக அடிப்படையான, ஆனா பல நேரங்கள்ல நம்ம தவறு விடுற ஒரு விஷயத்த பத்தி பேசுது. கரெக்ட். அதுதான் அறத்துப்பால்ல வாழ்க்கை துணை நலரு அப்படிங்கிற அதிகாரத்துல வர்ற 53வது திருக்குறள். இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மாணா கடை. இதை கேட்கும்போது பள்ளிக்கூடத்துல மனப்பாடம் செய்த ஒரு செய்யுளாக இது தோணலாம். ஆனா இதை வெறுமனே நம்ம கடந்து செல்ல முடியாது. கண்டிப்பா முடியாது. இதோட நேரடி அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா சாம்? ரொம்ப சுலபம். ஒரு மனிதனுக்கு அவனது வாழ்க்கை துணையோட நற்குணங்கள் சிறப்பா அமைஞ்சிட்டா, அவனுக்கு வாழ்க்கையில இல்லாத செல்வம்னு எதுவுமே இல்ல. ஆமா. ஆனா அந்த துணையோட குணம் சரியா அமையலன்னா, உலகமே அவங்கிட்ட இருந்தாலும் அவங்கிட்ட உண்மையில என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. இதுதான் இதோட நேரடி அர்த்தம். இப்போ இத ஒரு கவிதைக்காக சொல்லப்பட்ட மிகைப்படுத்தல்னு தானே பலரும் நினைப்பாங்க. அதாவது ஒரு எக்ஸாஜரேஷன் தோணும் இல்லையா? அதுதான் இங்க உள்ள சுவாரஸ்யமே. இது எந்த மிகைப்படுத்தலும் இல்ல. இது ஒரு ஆழமான உளவியல் உண்மை. இதை நீங்க அன்றாட வாழ்க்கையோடு பொருத்தி பார்த்தீங்கன்னா, இதோட முழு வீரியமும் உங்களுக்கு புரியும். ஹம். எனக்கு தெரிஞ்சே ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை எடுத்துக்கிட்டா, இது இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். ஆமா, சொல்லுங்க. இப்போ ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தோட தலைவரை நீங்க கற்பனை செய்து பாருங்க. அவர் கோடிக்கணக்குல சம்பாதிக்கிறாரு. விலை மதிப்பற்ற ஆடம்பர காரில் வீடு திரும்புறாரு. சரி. ஆனா அவர் தன் வீட்டுக்குள் நுழைய பயந்து வீட்டுக்கு வெளியே அந்த கார்லயே பல மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருக்காரு. காரணம் வீட்ல அவருக்கு நிம்மதி இல்ல. உள்ள போனா ஏதேனும் ஒரு சண்டை வரும், இல்லனா ஒரு ஈகோ மோதல் இருக்குங்கிற பயம். ஆமா, அந்த உடல் ரீதியான பயம் அவர் மனசுக்குள்ள இருக்கு. அந்த இடத்துல அவர் அனுபவிக்கிறது உலகத்தோட மிக கூடிய வறுமைன்னு தான் சொல்லணும். வெளி உலகத்திற்கு அவர் பெரிய கோடீஸ்வரராக தெரியலாம், பல ஆயிரம் பேரை நிர்வகிக்கிற அதிகாரம் அவர்கிட்ட இருக்கலாம். ஆனா அந்த வீட்டு வாசல்ல அவர் ஒரு ஏழை. கண்டிப்பா. அவர் கட்டின அந்த பெரிய மாளிகை அவருக்கு ஒரு சிறைச்சாலை போல மாறிடுது. அதையே இப்ப நேர்மாறாக யோசிப்போம். நாள் முழுவதும் வெயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டு உடல் உழைப்பை தந்துட்டு வர்ற ஒரு சாமானிய மனிதனை எடுத்துக்கோங்க. அவன்கிட்ட எந்த பெரிய அதிகாரமும் இல்ல. ஆமா. ஆனா அவன் தன் சிறிய வாடகை வீட்டுக்குள் நுழையும் போது அவனது துணையோட அன்பான வரவேற்பு, ஒரு சின்ன புன்னகை, ஒரு குவளை தண்ணீர், இதெல்லாம் சேரும்போது அந்த சிறிய வீடு அவனுக்கு ஒரு அரண்மனையாக மாறிடுது. ஒரு பாதுகாப்பான கோட்டையாக அது மாறுது இல்லையா? ஆமா, அவன் அங்கே ஒரு பேரரசனாகவே உணர்கிறான். அதனாலதான் வள்ளுவர் இல்லதென், அதாவது என்ன இல்ல, அப்புறம் உள்ளதென், அதாவது என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்விகளை எழுப்புறாரு. உங்க வாழ்க்கை துணை மாண்புடையவரா இருந்தா, உங்ககிட்ட பெரிய பேங்க் பேலன்ஸ் இல்லாவிட்டாலும் ஒரு உணர்வுபூர்வமான முழுமை அங்க இருக்கு. துணை அப்படி அமையலன்னா, உங்களை சுற்றி எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் மனதளவுல நீங்க ஒரு பெரிய வெற்றிடத்தை தான் உணர்வீங்க. 100க்கு 100 உண்மை. ஆனா நான் இங்க கொஞ்சம் முரண்பட விரும்புறேன். அதாவது இத அப்படியே ஏத்துக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? பணம், புகழ், தனிப்பட்ட சாதனைகள் இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு போதுமான திருப்தியை தந்து விடாதா? ஏன் வள்ளுவர் துணையோட குணத்தை மட்டும் இவ்வளவு ஆழமா பதிவு செய்யணும்? நல்ல கேள்வி. ஒரு மனிதனோட முழு வாழ்க்கையுமே இன்னொருவரோட மாண்பு எப்படி ஒட்டுமொட்டமாக தீர்மானிக்க முடியும்? இத நாம நவீன மனவியல் ரீதியாக கொஞ்சம் பகுப்பாய்வு செஞ்சு பார்த்தா உங்களுக்கான விடை ரொம்ப தெளிவா கிடைக்கும். ஓஹோ, சைக்காலஜி படி சொல்றீங்களா? ஆமா. பொதுவா மனிதர்கள் தங்களை சுற்றி அகங்காரம், அதாவது ஈகோ, அப்புறம் பயத்தாலான ஒரு கவசத்தை எப்பவுமே போட்டுட்டு இருக்காங்க. அதாவது வெளி உலகத்துல நாம ஒவ்வொருவரும் ஒரு பெரிய போரை சந்தித்து கொண்டுதான் இருக்கோம் இல்லையா? கண்டிப்பா. அங்கே நம்மை பாதுகாத்துக்க, நம்ம பலவீனங்களை மறைக்க இந்த கவசம் நமக்கு தேவைப்படுது. அப்போ அலுவலகத்திலோ அல்லது வெளியிலோ நாம பல முகமுடிகளை அணிய வேண்டியிருக்கு. நாமகாவே இருக்க முடியறதில்லை. எப்பவுமே ஒரு தற்காப்பு நிலையிலே இருக்கும். சரியா சொன்னீங்க. ஆனா ஒரு மாண்புடைய துணை கிடைக்கும்போது அந்த கவசம் தானாகவே கழன்று கீழே விழுந்துடுது.
வாவ்! அதாவது எந்த பாசாங்கும் இல்லாம நாமவாவே அங்க இருக்க முடியுது. ஆமா, அந்த பாதுகாப்பான சூழல்ல தான் மனசோட பதற்றங்கள், அந்த மன அமைப்புகள் எல்லாம் மெதுவா அடங்குது. ஆப்ரஹாம் மாஸ்லோவோட தேவைகள் கோட்பாட்டை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. மனித தேவைகளை அவர் ஒரு பிரமிட் போல விளக்குவார் இல்லையா? கீழே அடிப்படை தேவைகள், மேலே போக போக மனரீதியான தேவைகள். அதேதான். அந்த பிரமிட்ல அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடத்திற்கு அடுத்தபடியா மனிதனோட மிக முக்கியமான உளவியல் தேவையாக அவர் சொல்றது அன்பும் சார்ந்திருத்தலும் தான். ஓ! அப்போ அதத்தான் வள்ளுவர் மாண்பு அப்படின்னு சொல்றாரா? கண்டிப்பா. ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற அந்த அன்பும் பாதுகாப்பும் தான் அவனை அடுத்த கட்டமான தன்னைத்தான் உணரும் நிலைக்கு நகர்த்துகிறது. இதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள விக்டர் பிராங்க்லோட வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். விக்டர் பிராங்கல் நாசி வதை முகாம்கள்ல இருந்து உயிர் தப்பிய அந்த மனநல மருத்துவர் தானா? ஆமாம், அவரேதான். அவரோட புத்தகம் ரொம்ப பிரபலமானது. ஆனா அவருக்கும் இந்த குரலுக்கும் என்ன தொடர்பு? மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு. அந்த வதை முகாம்கள்ல மனிதர்கள் வந்து மிருகங்களை விட கேவலமா நடத்தப்பட்டாங்க. கொடூரமான பனி, பட்டினி, மரண பயம்னு எல்லாம் இருந்துச்சு. உடல் ரீதியாக எல்லாமே அவங்க கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுச்சு இல்லையா? ஆமா, அங்கே பிழைத்து திரும்பிய பிராங்கிள் ஒரு முக்கியமான உண்மையை பதிவு செய்றாரு. வாழ்க்கையோட மிக கொடிய துன்பங்களை கூட தாங்கிக் கொள்ளும் அர்த்தத்தை ஒரு ஆழமான அன்பு மட்டுமே தர முடியும்னு அவர் உணர்ந்தாரு. அது எப்படி சாத்தியமாச்சு? அந்த வதை முகாம்ல பணியில வெற்றுடம்போடு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் தன் மனைவியோட முகத்தை, அவளோட அன்பான உரையாடல்களை தன் மனக்கண்ணில் அப்படியே உருவகப்படுத்தி கொண்டார். ஓ, அவர் அந்த நரகத்துல நின்னுட்டு கற்பனையிலே தன் மனைவியோடு பேசிட்டு இருந்தாரா? ஆமா, வெளியே நடக்கிற கொடூரங்கள் அவரோட உடலை சிதைத்தாலும் அவருக்கும் அவரது மனைவிக்கும் இடையேயான அந்த அன்பின் பிணைப்பு வந்து அவருக்குள்ள ஒரு உளவியல் சரணாலயத்தை உருவாக்கியது. ஒரு பாதுகாப்பான இடம். ஆமா, அவர் சொல்றாரு, என் மனைவி உயிருடன் இருக்கிறாளா இல்லையா என்பது கூட எனக்கு தெரியாது, ஆனா அந்த அன்பு கொடுத்த பலம் என்னை உயிரோட வச்சிருந்தது அப்படின்னு. இதத்தான் வள்ளுவர் உள்ளதென் அப்படின்னு சொல்றாரோ. பிராங்கில் கிட்ட வெளியே எதுவுமே இல்ல, ஆனா உள்ள எல்லாமே இருந்துச்சு. சரியா பிடிச்சிட்டீங்க. மாண்புடைய துணை என்பது வெறும் வசதி அல்ல, அது மனித இருத்தலின் ஆதாரம். இது நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஒரு நிமிடம், இது ரொம்பவே ஆழமான விஷயம் என்றாலும் எனக்கு தோன்றும் ஒரு தயக்கத்தை நான் பதிவு செய்யணும். தயங்காம கேளுங்க. மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது நமக்குள்ளிருந்து தானே வரணும். இன்றைய மனநல நிபுணர்கள் அப்படிதானே சொல்றாங்க. ஆமா, சொல்றாங்க. அப்படி இருக்க வள்ளுவர் ஏன் நம் நிம்மதிக்கான ரிமோட் கண்ட்ரோல இன்னொருத்தர்கிட்ட, அதாவது வாழ்க்கை துணையிடம் கொடுக்க சொல்றாரு? இது ஒருவித சார்பு நிலை, அதாவது இன்னொருவரை சார்ந்திருக்கிற ஒரு பலவீனமான நிலை இல்லையா? இது வந்து பலருக்கும் எழும் மிக முக்கியமான ஒரு நியாயமான கேள்வி. ஆனா வள்ளுவர் சொல்வது சார்பு நிலை கிடையாது, இத ஒரு பகிரப்பட்ட உளவியல் வெளி அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். பகிரப்பட்ட உளவியல் வெளி அப்படின்னா ஒருவருக்கொருவர் தங்கள் சுமையை அப்படியே மாத்திக்கிறதா? இல்ல. ஒரு சிறந்த துணை என்பது நேரடியா உங்க மகிழ்ச்சியை உருவாக்குறதில்ல. மாறாக உங்க இயல்பான மகிழ்ச்சி மலர்வதற்கான பாதுகாப்பான ஒரு நிலமா அவங்க மாறுறாங்க. இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இதை ஒரு செடி மற்றும் மண் உதாரணத்தின் மூலமா நம்ம சொல்லலாம். ஒரு விதைக்குள்ள பெரிய மரமாக வளரும் முழு ஆற்றலும் இயல்பாகவே இருக்கு. அதுதான் இன்டர்னல் ஹாப்பினஸ். ஓகே. ஆனா அந்த விதை ஒரு பாறையின் மீது விழுந்தா அதால வளர முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதுக்கு வளமான மண்ணும் சீரான தட்பவெப்பமும் தேவை. புரியுது. அதுபோல மனித மனம் தன் முழு ஆற்றலை வெளிப்படுத்த, தன் அகங்காரத்தை விட்டு கொடுக்க ஒரு பாதுகாப்பான சூழல் தேவை. அந்த சூழலைத்தான் இல்லவள் மாண்பு உருவாக்குது. அப்போ என் பிரச்சனைகளை என் துணை தீர்த்து வைப்பார் என்பது மாண்பு அல்ல. என் பிரச்சனைகளை நானே தைரியமாக எதிர்கொள்வதற்கான ஒரு உணர்வு பூர்வமான அடித்தளத்தை அவங்க அமைத்து தர்றாங்க. அப்படிதானே? மிகச்சரி. துணையின் குணம் சரியில்லாத போது இந்த அடித்தளம் வந்து ரொம்ப ஆட்டம் காணுது. நம் ஒட்டுமொத்த சக்தியும் அந்த பிரச்சனையை சமாளிக்கவே வீணாயிடுது. உங்க ஆற்றல் வெளி உலக சாதனைகளுக்கோ அல்லது அக உலக அமைதிக்கோ பயன்படாம வீட்டுக்குள் நடக்கும் ஈகோ சண்டைகளை சமாளிக்கவே வடிந்து விடுகிறது அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அதனால உங்களால உங்க உன்னத நிலையை அடைய முடிவதே இல்ல. இந்த ஈகோ சண்டைகளை பற்றி பேசும்போது எனக்கு நவீன தத்துவவியலாளர் எக்கார்ட் டோலே சொல்றது ஞாபகம் வருது. ஆமா, அவர் இந்த மாண்பு இல்லாத நிலையை தன் தத்துவத்துல ரொம்ப அழகா விளக்கியிருக்காரு இல்லையா? ஆமா. எக்கார்ட் டோலே வலி உடல் என்றொரு அற்புதமான அதே சமயம் ஆபத்தான கருத்தாகத்தை முன்வைக்கிறாரு. அதாவது பெயின் பாடி அப்படின்னு அவர் சொல்லுவார். இந்த வலி உடல் அப்படின்னா என்ன? மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது கடந்த கால கசப்பான அனுபவங்கள்,
கோபம், பயம், நிராகரிப்பு இது எல்லாவற்றையும் சேர்த்து தங்கள் மனதிற்குள் ஒரு கண்ணுக்கு தெரியாத வலியுடலாக சுமந்துட்டு இருக்காங்க. இத நான் நடைமுறையில எப்படி பார்க்கறது? இப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட வீடுகள்ல பெரிய பூகம்பம் வெடிக்குதே, அது இந்த வலி உடலால தானே? ஆமா ஆமா. இத ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம். நீங்க வேலையிலிருந்து ரொம்ப சோர்வாக வர்றீங்க. தற்செயலாக ஒரு தண்ணீர் டம்ளரை கீழே தவற விட்டு உடைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். சரி. குணநலன் இல்லாத ஒரு துணை அமையும் போது அவங்க உடனடியாக உங்களுக்கு எப்பவுமே பொறுப்பில்ல, எதையும் உருப்படியாக செய்ய மாட்டீங்க அப்படின்னு ஒரு தனிப்பட்ட தாக்குதல்ல ஈடுபடுவாங்க. இது நேரா என் ஈகோவை தூண்டும். உடனே நான் நாள் முழுதும் கஷ்டப்பட்டு உழைத்து விட்டு வர்றேன், உனக்கு என் கஷ்டம் புரியவில்லை அப்படின்னு கத்துவேன். அங்கேதான் நீங்க 2 பேரோட வலி உடல்களும் விழித்துக்குது. அது ஒரு சிறு டம்ளர் உடைந்த பிரச்சனை இல்ல, அது 2 ஈகோக்களுக்கு இடையிலான ஒரு போர். ஓ, அந்த வலியுடல் வலியை மட்டுமே தேடி உண்ணும்னு சொல்றீங்க. ஆமா. ஆனா வள்ளுவர் சொல்லும் மாண்புடையவள் இந்த வலியுடலை தனது விழிப்புணர்வுடன் எப்படி எதிர்கொள்கிறாள் என்பதுதான் அற்புதம். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? டம்ளர் உடையும் போது அவள் ஈகோவால் எதிர்வினை ஆற்றுவது கிடையாது. பரவாயில்ல, உங்களுக்கு ரொம்ப சோர்வா இருக்கு போல, உட்காருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பதற்றத்தை அப்படியே தணிக்கிறாள். வாவ்! அந்த ஒற்றை வார்த்தையில எதிர்முனையில இருக்கிற மனிதனோட வலியோடல் உண்ண உணவு இல்லாம செத்து போகுது. தன் கோபமோ ஈகோவோ முற்றிலும் தேவையற்றது என்பதை அந்த மனிதன் உடனே உணர்கிறான். ஆமா, அதுதான் விழிப்புணர்வு. அப்படியானா இல்லறம் என்பது இறங்க கண்ணாடிகளை போன்றது அப்படின்னு சொல்லலாமா? குணமற்ற துணை உங்க முகத்துல உள்ள அழுக்க மட்டும் சுட்டிக்காட்டி உங்களை குற்றவாளி ஆக்குகிறது. ரொம்ப ஆழமான உவமை இது. ஆனா ஒரு சிறந்த துணை உங்க முகத்துல உள்ள அழுக்கை துடைப்பது மட்டுமில்லாம உங்க ஆன்மாவில படிந்துள்ள தூசியையும் துடைப்பு அதுல ஒளியை பிரதிபலிக்க செய்கிறாள். நீங்க சொன்ன இந்த கண்ணாடி உவமை ரொம்பவே அற்புதமானது. அந்த ஒளிதான் ஒரு மனிதனோட ஆன்மீக பயணத்திற்கான திறவுகோல். குறளோட இறுதி ஆழம் என்பது இதுதான். ஆன்மீக பயணமா? ஆமா. இல்லவள் மாண்பு என்பது வெறுமனே குடும்பத்தோட வரவு செலவுகளை நிர்வகிப்பதோ, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதோ, சமைத்து போடுவதோ மட்டும் கிடையாது. ஆன்மீக தளத்துல அது ஒரு தெய்வீகமான சரணடைதல். தெய்வீகமான சரணடைதலா? இது ஒரு சாதாரண குடும்ப உறவுக்குள் எப்படி சாத்தியமாகும்? கட்டாயமா சாத்தியமாகும். வீடு என்பது வெறும் செங்கற்களாலும் சிமெண்டாலும் கட்டப்பட்ட ஒரு தங்குமிடம் கிடையாது. மாண்புடைய ஒரு துணையால அந்த வீடு ஒரு ஆசிரமமாகவோ ஒரு தியான கூடமாகவும் மாறுது. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. எங்க உங்க ஈகோ கரையுதோ, எங்கே நீங்க எந்த விமர்சனமும் இன்றி முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறீர்களோ, அங்கே தன்னைத்தான் உணரும் பயணம் மிக எளிதாக தொடங்குது. அதாவது செல்ஃப் அவேர்னஸ் அங்கே சுலபமா நடக்குது. ஆமா. நீங்க அமைதியை தேடி இமயமலைக்கோ அல்லது வேறு எங்குமோ அலைய வேண்டியதில்லை. அந்த அன்பு நிரம்பிய வீட்டுக்குள்ளேயே பிரபஞ்சத்தோட முழு அமைதியையும் நீங்க உணர முடியும். இத நம்பவே முடியல. 2000 வருஷத்துக்கு முந்தைய ஒரு சாதாரண குடும்ப குறிப்புக்குள்ள மனிதனோட ஒட்டுமொத்த ஆன்மீக விடுதலையும் வள்ளுவர் அடக்கிட்டார். அதுதான் அவருடைய சிறப்பு. உள்ளதென், அதாவது என்ன இருக்கு உன்கிட்ட என்ற அந்த கேள்விக்குள்ள இவ்வளவு பெரிய உளவியல் மற்றும் பிரபஞ்ச ரகசியம் இருக்குங்கிறது நிஜமாகவே பிரமிப்ப தருது. அவர் மனித வாழ்க்கைய துண்டு துண்டாக பார்க்கல. இல்ல, அவர் அகவாழ்க்கை, புற வாழ்க்கை, தத்துவம், மனவியல் இது எல்லாவற்றையுமே ஒரே நேர்கோட்டில் இணைத்து விட்டார். அதுதான் வள்ளுவரோட காலத்தை வென்ற மேதைமை. சரி, இப்போ இவை எல்லாமே மிகச்சிறந்த கருத்துக்கள், சிந்திப்பதற்கு அபாரமா இருக்கு. ஆனா இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு, அதாவது தினமும் டிராஃபிக்ல சிக்கி அலுவலக அரசியலை சமாளித்து பலவிதமான மன அழுத்தத்தோடு வீட்டு திரும்பும் உங்களுக்கு இது எப்படி பயன்படும்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இதை எப்படி நாம் அன்றாட வாழ்க்கையில செயல்படுத்துறது? இதற்கான நடைமுறை வழிகள் என்ன? எளிய ஆனா ஆழமான சில செயல்படக்கூடிய வழிகள் இருக்கு. முதல் விஷயம், காலணிகளை வீட்டு வாசல்ல கழட்டி வைக்கிறது போல உங்க ஈகோவையும் வாசல்லே கழட்டி விட்டு விடுங்க. ஓஹோ. அலுவலகத்தோட பதற்றங்களையும், நான் இவ்ளோ சம்பாதிக்கிறேங்கிற திமிரையும், அல்லது நான் தான் சரி அப்படிங்கிற அகங்காரத்தையும் வீட்டு வாசற்படியை கடக்கும்போது சுமந்து செல்லாதீங்க. உங்க வீட்டோட உணர்வுபூர்வமான நிம்மதி உங்களோட பேங்க் பேலன்ஸை விட பல மடங்கு முக்கியமானது என்பது முதல்ல உணரணும். அதாவது அது மன பாரங்களை வாசலிலே விட்டுவிட்டு முற்றிலும் ஒரு புதிய மனிதராக, எந்த சுமையமற்ற மனிதராக வீட்டுக்குள் நுழையணும். இது கேட்பதற்கு எளிதாக இருக்கலாம், ஆனா பழகுவதற்கு தீவிரமான விழிப்புணர்வு தேவை இல்லையா? கட்டாயமா தேவை. 2வது மிக முக்கியமான விஷயம், வள்ளுவர்
இல்லவள் மாண்பு அப்படின்னு மனைவியோட அல்லது வாழ்க்கை துணையோட குணத்தை கூறுவதற்கு முன்னாடி அதை பாதுகாக்கும் மாபெரும் பொறுப்பு உங்களுக்கும் உண்டு என்பதை புரிஞ்சுக்கணும். ஆமா, ஒரு கை தட்டினால் ஓசை வராது. கண்டிப்பா. உங்க துணைக்கான பாதுகாப்பான அன்பான வெளியை நீங்க முதல்ல உருவாக்கி கொடுத்திருக்கீங்களான்னு பார்க்கணும். உங்க துணையோட மாண்பு மலர்வதற்கான சுதந்திரத்தையும் மரியாதையையும் புரிதலையும் நீங்க எந்த அளவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கே அந்த மாண்பு உங்களுக்கு திரும்ப காக்கும். இது ஒரு சுழற்சி. அப்போ போய் சொன்னதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது இதுதான். நாம் வீட்டை அழகுபடுத்துவதற்காக வாழ்நாள் முழுவதும் ஓடி ஓடி பல பொருட்களை சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். புதிய டிவி, விலை உயர்ந்த சோஃபா, நவீன அலங்கார பொருட்கள் என எத்தனையோ விஷயங்கள். ஆமா, சேர்த்துட்டே இருக்கோம். ஆனா நீங்க சோர்வடைந்து உலகத்திடம் தோற்று போய் அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த பொருட்கள் எல்லாம் எழுந்து வந்து உங்களை அரவணைக்க போவதில்ல, உங்க காயங்களுக்கு மருந்திட போவதில்ல. சத்தியமான வார்த்தைகள். வீட்டுக்குள்ள உங்களுக்காக காத்திருக்கும் அந்த ஒரு ஜீவன், அந்த ஒரு மனிதரோட உணர்வுபூர்வமான அன்பு மட்டுமே உங்க ஆன்மாவோட வெற்றிடத்தை நிரப்ப முடியும். அந்த உணர்வுபூர்வமான அன்பு உங்க இல்லத்துல இருந்தா உங்களுக்கு இழப்பதற்கு எதுவுமே இல்ல. அது இல்லனா நீங்க சேர்க்கிற உலகச் செல்வங்கள் எதற்கும் எந்த அர்த்தமும் இல்ல. இது ரொம்ப ஆழமான ஒரு உணர்தல். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு சிறிய சிந்தனையை மட்டும் விட்டுச் செல்கிறேன். உங்க இறுதி அமைதி என்பது உங்க துணையுடன் நீங்க பகிர்ந்து கொள்ளும் அந்த உளவியல் சூழலை பொறுத்தது அப்படின்னா, நீங்க எதற்கு அதிக நேரம் செலவிடுகிறீர்கள்? ரொம்ப அருமையான கேள்வி. உங்க வீட்டின் சுருகளை புதுப்பிப்பதற்கா அல்லது அந்த வீட்டுக்குள் வாழும் மனிதர்களோட உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கா? அடுத்த முறை நீங்க உங்க வங்கிக் கணக்கை சரிபார்க்கும் முன் உங்க வீட்டின் அமைதி கணக்கில் எவ்வளவு இருப்பு இருக்கிறது என்பதையும் கொஞ்சம் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக. அந்த கணக்கு காலியாக இருந்தால் நீங்க எவ்வளவு சம்பாதித்தாலும் நீங்க ஏழைதான். சிந்தித்து பாருங்கள். மிக அருமையான முடிவு. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.